ஓம் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலையில் மகர ஜோதி விழா ஜனவரி 14ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்று ஐயப்பன் ஆபரணங்களை அணிந்து கொண்டு அச்சன் கோயில் அரசனைப் போல காட்சியளித்தும் அதே சமயம் பொன்னாம்பலமேட்டில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சியளித்தார். இப்பொழுது நான் இந்த பதிவில் மகர ஜோதி விழா முடிந்தவுடன் சன்னிதானம் நடை அடைக்கும் வரை சபரிமலையில் நடக்கும் பூஜைகள் மற்றும் சம்பிரதாயங்கள் பற்றியும், நடை அடைத்து மீண்டும் கோயில் நடை திறக்கும் வரையிலும் ஐயப்பன் இப்பொழுதும் சபரிமலையில் குடிக்கொண்டிருக்கிறார் என்பதை உணர்த்தும் அதிசய நிகழ்வுகளை பற்றியும் காணலாம். தயவு செய்து அனைவரும் இறுதி வரை இந்த வீடியோ பதிவை பார்க்கவும். பல சுவாரஸ்யமான அறியாத தகவல்களை காணலாம். முதலில் மணிமண்டபத்தை பற்றியும் அம்மணிமண்டபத்தை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் பார்க்கலாம். வருடத்தில் 6 நாட்கள் மட்டுமே சபரிமலையில் மணிமண்டபம் திறக்கப்படும். அதுவும் இந்த மகரஜோதி விழாவின் போது மட்டுமே திறக்கப்படும். மணிமண்டபத்தை நிறைய பேர் சபரிமலையில் பார்த்திருப்பார்கள். மாளிகைபுரத்தம்மன் சன்னதிக்கு பின்புறம் உள்ள சன்னதிதான் மணிமண்டபம். இந்த மணிமண்டபத்தின் அறையின் உள்ளேவும் மண்டபத்தை சுற்றியும் விபூதிகளால் நிறைந்திருக்கும். இந்த மணிமண்டபத்தில் மகரஜோதி விழாவின் போது ஐயப்பனின் மீசை வைத்த உருவத்தை நாம் காணலாம். ஐயப்பனின் மீசை வைத்த உருவத்தின் தலை, இதை கேரளாவில் திடம்பு என்று கூறுவார்கள். மகரஜோதி முடிந்து அடுத்த 4 நாட்கள் ஐயப்பனின் திடம்பு மணிமண்டபத்திலிருந்து புறப்பட்டு இரவில் 18ஆம் படி வரை வந்து 18ஆம் படியை பார்த்துவிட்டு திரும்பிவிடும். 5ஆம் நாள் சரங்குத்தி வரை சென்று கன்னி ஐயப்பன்மார்கள் சரங்களை பார்த்துவிட்டு திரும்பிவிடும். கடைசி நாளில் மாளிகைபுரத்தம்மன் ஊர்வலமாக சென்று சரங்களை பார்த்துவிட்டு திரும்புவார். மகரஜோதி காலங்களில் மாளிகைபுரம் பகுதியில் ஐயப்பன் உருவத்தில் கோலங்களை இடுவர். கடைசி நாளில் அக்கோலங்களை பக்தர்கள் பிரசாதமாக எடுத்துச் செல்வர். மகரகால கடைசி நாளில், அதாவது இந்த வருடம் ஜனவரி 20ஆம் தேதி பந்தல குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு சிறப்பு தரிசனம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் தரிசனம் செய்வார்கள். ஆனால் அப்பந்தல குடும்பத்தின் வலிய தம்புரா, அதாவது அக்குடும்பத்தின் அதிக வயதுடைய ஆண் சபரிமலைக்கு வரமாட்டார். ஏனென்றால் அவர் சன்னிதானம் வந்தால் ஐயப்பன் எழுந்து நின்று விடுவார், அவர் தவக்கோலம் கலைந்துவிடும் என்று ஐதீகம். பந்தல அரண்மனை குடும்பத்தை சார்ந்தவர்களும் திருவாபரண பெட்டியை தூக்கும் குடும்பத்திற்கு மட்டும்தான் மணிமண்டபத்திற்குள் சென்று பூஜை செய்ய அனுமதி உண்டு. மற்றவர்களுக்கு அனுமதி கிடையாது. கடைசி நாளில் பந்தல குடும்பத்தால் மணிமண்டபத்தில் சிறப்பு பூஜை நடைபெறும். அனைத்து பூஜைகளும் நடைபெற்ற பிறகு கடைசி நாளில் மணிமண்டபத்தின் முன் குருதி பூஜை நடைபெறும். 1936ஆம் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த குருதி பூஜைக்கு விலங்குகளை பலியிட்டனர். பின்னர் தற்பொழுது பூசணிக்காயை வெட்டி சிவப்பு நிற வண்ணப்பொருளை நீரில் கரைத்து சூளம் ஏற்றி குருதி பூஜை நடைபெறுகிறது. ஏன் இந்த மணிமண்டபம் இவ்வளவு முக்கியமானது என்றால், ஐயப்பன் உதயன் மற்றும் அவன் கொள்ளை கூட்டத்தை வென்று சபரிமலையில் தர்மசாஸ்தா கோவிலை மறுசீரமைப்பு செய்து கட்டப்படும் போது ஐயப்பன் மௌனமாக தியானம் செய்த இடம்தான் இந்த மணிமண்டபம். அது மட்டுமில்லாமல் ஐயப்பனை ஆலம்புழா மற்றும் ஆலங்குடி படை வீரர்கள் மற்றும் தளபதிகள் ஐயப்பனை கடைசியாக பார்த்த இடம் இங்குதான். அப்படை வீரர்கள் ஐயப்பனை காணவில்லை என்று பார்க்கும்போது பொன்னாம்பலமேட்டில் ஓதி ஜோதி ரூபமாக காட்சி தந்து மறைந்தார். அப்பொழுதுதான் மணிமண்டபத்தில் இருந்த ஐயப்பன் தியானத்தில் இருந்து தர்மசாஸ்தா விக்கிரக மேனியுடன் ஜோதியாக உட்கலந்து விட்டார் என்று புரிந்தது. இதனால்தான் இந்த மணிமண்டபம் முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. மகரஜோதி முடிந்தவுடன் அடுத்த 6 நாட்களுக்கு, அதாவது ஜனவரி 19ஆம் தேதி வரை சிறப்பு 18 படி பூஜை மாலை வேளையில் நடைபெறும். கடைசி நாளில் அத்தனை பூஜைகளையும் முடித்த பிறகு இரவு சுமார் 10 மணி அளவில் அத்தாழ பூஜை செய்வர். இந்த இரவு நேர சயன பூஜை என்பது ஐயப்பன் நெய் அபிஷேகத்தால் சர்வகாலமும் இருப்பதால் அவரது திருமேனி உஷ்ணத்துடன் இருக்கும். எனவே உன்னியப்பும் மற்றும் பானகம் நிவேதனம் செய்யப்படுகிறது. பானகம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அறிவரசனம் பாடி கோயில் நடை சாற்றப்படும். கோயில் நடை சாற்றுவதற்கு முன்னர் ஐயப்பனை சுத்தமான விபூதிகளால் மூடுவர். பிறகு தலையில் ஒரு கிரீடமும் வலது கை சின்முத்திரையில் ஒரு ஜப ருத்ராட்ச மாலையும் இடது பக்கத்தில் தண்டமும் வைப்பார்கள். கடைசியாக ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு கோயில் சன்னிதானம் நடை சாத்தப்படும். ருத்ராட்ச மாலை ஐயன் தவம் புரிவதற்கும் தண்டம் பற்றி எனக்கு சரிவர தெரியவில்லை. நான் கேட்டறிந்ததை கூறுகிறேன். தவறு இருந்தாலோ யாருக்காவது தெரிந்திருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லவும். தண்டத்தை முற்காலத்தில் முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள் பயன்படுத்தினர். இந்த தண்டம் வாசி யோகம் செய்வதற்கு உதவியாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். இந்த தண்டத்தினை
இடது கையில் தோள்பட்டைக்கு கீழ் வைத்து அழுத்தினால் இடது பக்கம் வரும் மூச்சு நின்றுவிட்டு வலது பக்கமாக மூச்சு மாறும். அதேபோல் வலது பக்கம் வைத்து அழுத்தினால் இடது பக்கமாக மூச்சு மாறும். இந்த வாசியோகம் செய்வதற்காக தண்டம் அக்காலத்தில் முனிவர்கள், யோகிகள், ஞானிகள் பயன்படுத்தினர் என்று கூறுவர். கோயில் நடை அடைக்கப்பட்ட பிறகு அடுத்த மாதம் கோயில் நடை திறக்கும் வரை சன்னிதானத்தை திறக்க யாருக்கும் அனுமதி இல்லை. தந்திரி அல்லது பந்தளத்தை சேர்ந்தவர்கள் என யாருக்கும் அனுமதி இல்லை. முற்காலத்தில் சபரிமலை கோயில் அடர்ந்த வனப்பகுதியில் இருந்ததால் வருடத்தில் ஒரு நாள் மகர ஜோதிக்காக கோயில் நடை திறக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் கூட்டம் அதிகமானதால் விஷு, ஓணம், பங்குனி உத்திரம் என்ன விசேஷ நாட்களில் திறக்கப்பட்டது. அதற்கு பிறகு இப்பொழுது தமிழ் மாதத்தின் முதல் 5 நாட்களும் மண்டலம் மற்றும் மகர காலமும் சேர்த்து ஆக மொத்தம் வருடத்தில் 127 நாட்கள் சபரிமலை சன்னிதானம் திறந்திருக்கும். பின்னர் அடுத்த மாதம் பூஜைக்காக நடை திறக்கும் போது தந்திரி மணியை அடித்துவிட்டு கதவு மற்றும் படிகளில் தண்ணீரை தெளித்துவிட்டு சன்னிதானத்தின் கதவை திறப்பார். அப்பொழுது ஐயன் சன்னிதானத்தில் உண்மையாகவே இருக்கிறார், தவக்கோலத்தில் இருக்கிறார் என்பதை உணர்த்துவதற்காக சில அதிசயத்தை நிகழ்த்துவார். ஆம், கதவு திறந்தவுடன் 1 மாதத்திற்கு முன் ஏற்றி வைத்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும். ஐயனின் பார்வை இப்பூலகில் பட்டவுடன் விளக்கு அணைந்துவிடும். வலது கை சின்முத்திரையின் மேல் இருந்த ருத்ராட்சம் இடது கைக்கு மாறியிருக்கும். அதேபோல் தண்டம் இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கத்திற்கு மாறியிருக்கும். இந்த தரிசனத்திற்கு தவக்கோல தரிசனம் என்று கூறுவர். ஐயன் மேல் சாற்றப்பட்டிருந்த விபூதியை பிரசாதமாக கொடுப்பர். இந்த விபூதியை தவக்கோல பஸ்பம் அல்லது தவக்கோலம் விபூதி என்று கூறுவர். சன்னிதானத்தை சுற்றிலும் சிசிடிவி மற்றும் காவலாளிகள். அது மட்டும் இல்லாமல் கோயிலில் நடையை திறக்க யாருக்கும் அனுமதியும் கிடையாது. அப்படி இருக்க ஐயனின் இந்த மாற்றங்கள் எப்படி நிகழ்ந்திருக்கும்? ஆம், பல கண்ணுக்கு தெரியாத சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் ஐயப்பனை ஆராதனை செய்து மறைமுகமாக வழிபடுகிறார்கள். இங்கே நாம் எப்படி ஆர்வமாக ஐயப்பனை காண விரதம் இருந்து சபரிமலைக்கு செல்கிறோமோ அதுபோல ஐயப்பன் தவக்கோலத்தில் இருந்து நம்மளை காண ஆர்வமாக காத்து கொண்டிருக்கிறார் சபரிமலையில். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். சுவாமியே சரணமையப்பா.